ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே சிவபக்தியை பற்றிய சிறிய விளக்கம். ஒரு அந்தணர் இருந்தார். சிவபக்தின்னா அவ்வளவு தீவிர பக்தி உள்ளவர். டெய்லி வரும்போது சிவபூஜை பண்ணி அதுக்கு அடுத்தது தான் அவர் மற்ற வேலைகளே செய்வார். அப்பேற்பட்ட ரொம்ப பக்தி உள்ள மனிதன். அதே மாதிரி அந்த ஊரில் ஒரு பரம ஏழை. அவனுக்கு சிவபூஜையெல்லாம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஆனால் சிவபூஜை பண்ணுறவாளுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர். எங்கெங்கே வரும்போது ஒரு கோயில் ஆலயம் கும்பாபிஷேகம் நடக்கிறதோ, அடுத்தது ஏதாவது கோயிலில் வரும்போது ஒரு விசேஷம் நடக்கிறதோ, அல்லது தர்ம காரியங்கள் ஏதாவது செஞ்சாலோ அந்த இடத்துல போய் அவளுக்கு உபகாரங்கள் செய்யக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம். சிவபூஜை பண்ணலைனாலும் சிவபூஜைக்கு சௌரியம் பண்ணக்கூடியவன். அதே மாதிரி எந்த இடத்துல என்ன காரியம் நடந்தாலும் செய்யக்கூடிய தீவிர ஒரு பக்தன். பணங்காசு கிடையாட்டினாலும் கூட சிவபக்தியிலே அவ்வளவு ஒரு தீவிரமானவன். ஒரு தருணத்திலே இந்த அந்தணர் வயசாகிடுது. கண்ணில் சரியாக தெரியவே இல்லை. ரொம்ப கண்ணு போயிடுது. டெய்லி பூஜை பண்ணிகிட்டே சாமானை வாங்கிட்டு பூஜை பண்ணுவார். அதே மாதிரி அன்றைக்கி ஒரு நாளைக்கு காசை எடுத்துகிட்டு வெத்தலை சிவல் வாழைப்பழம்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புறார். அந்த காசு கீழே விழுந்துடுறது. விழுந்த உடனே அவருக்கு தேடுறதுக்கு தெரியல. தேடி தேடி பார்க்குறாரு, எந்த இடத்துல விழுந்ததுன்னே தெரியல. என்னடா பண்ணுறதுன்னு தேடின்னு இருக்கிறப்ப அந்த ஏழையான ஒரு சிவபக்தி உள்ளவன் அங்கே வரான். என்ன ஐயா தேடுறீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும், இதுமாரி சுவாமிக்கு பூஜைக்காக பழம் வாங்கலான்னு போனேன், கீழே விழுந்துருத்துப்பா அப்படின்னு சொன்னார். அப்படியா, நான் தேடித்தரங்கய்யா, நீங்கள் அது மட்டும் வெயிட் பண்ண வேண்டாம், நான் இந்த காசு கொடுக்குறேன், இதை வாங்கி வாழைப்பழம் வெத்தலை சீவெல்லாம் வாங்கிறேன், இதை வச்சு நீங்கள் பூஜையை உடனே முடிங்க. பூஜைக்கு நாழி ஆகிடுத்து, அதை நீங்கள் உடனே சுவாமிக்கு உடனே முடிங்க, சுவாமியை பட்டினி போடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த காசை வாங்கிட்டு போய் இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு போய் அவர் பூஜையை பண்ணிகிட்டு இருக்கார். பூஜையை முடிச்சிட்டார். இவனும் தேடிக்கிட்டு இந்த காசை பார்த்துட்டு அந்த காசை கொண்டு அவர் கையில் கொடுத்துட்டார். வேண்டாப்பா அப்படின்னு சொன்னார். இல்லை, நாளைக்கு பூஜைக்கு ஆகும், அதனால் இதை நான் உங்களுக்கு காசை கொடுத்துட்றேன், எனக்கு காசு வேண்டாம், வேறு என்ன உபகாரம் செய்யணுமோ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். சரி, நீ என்னட்டே இரு அப்படின்னு சொன்னோன்னு டெய்லி அவருக்கு உதவி செய்கிறது, அவர் பூஜைக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறது, அதே மாதிரி கோயில் ஆலயத்தில் வரும்போது உழவார பணிகள் செய்கிறது, இதே மாதிரியே அந்த ஏழ்மையானவன் செஞ்சுட்டு இருந்தார். 2 பேருக்குமே வயசாகிடுது. 2 பேருடைய காலங்களும் ஒரு நாள் முடிஞ்சிருது. 2 பேருமே இறந்துட்டார். உடனே இந்த பூஜைகள்லாம் யமதர்மன் பார்த்துட்டே இருந்த உடனேயுமே அவள் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு சிம்மாசனம் வரும்போது ரத்தன சிம்மாசனமும் ஒருத்தருக்கு தங்க சிம்மாசனமும் அழைச்சி அவளை போய் அழிச்சிட்டு வரான். ஏன்னா 2 பேருமே சிவபூஜை பண்ணவா இல்லையா, உடனே அழிச்சிட்டு வரான். அழிச்சிட்டு வந்துட்டு நேராக அந்த இடத்துக்கு அவள் விமானத்தில் வரா. விமானத்தில் வந்த உடனேயுமே யமதர்மன் ஓடி அவள்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு, நீங்கள் 2 பேருமே ஒருத்தர் சிவபூஜை பண்ணவர், ஒருத்தர் சிவபூஜைக்கு உடந்தையாக இருந்தவர், அவளுக்கு செய்யவா, 2 பேருமே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இதை பார்த்துட்டே இருந்த தேவேந்திரன் கேட்டானாம் யமதர்மரை பார்த்து, என்ன வரும்போது ஒருத்தருக்கு தங்க சிம்மாசனம் கொடுத்துருக்க, ஒருத்தருக்கு வரும்போது ரத்ன சிம்மாசனம் கொடுத்துருக்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனேயுமே சொன்னாராம், அதுக்கு சிவபூஜை பண்ணுறவருக்கு வரும்போது தங்க சிம்மாசனமும், சிவபூஜைக்கு உதவியாக இருந்தவருக்கு ரத்தன சிம்மாசனமும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் இப்படி கொடுத்த, இவர் தானே சிவபூஜை பண்ணார் அப்படின்னாராம். சிவபூஜை பண்ணது பெரிய விஷயம் இல்லை, அந்த சிவபூஜைக்கு உபகாரம் பண்ணினார் பாருங்க, அவருக்கு தான் வரும்போது ரொம்ப புண்ணியம் ஜாஸ்தி, அதுதான் என்னுடைய ஏடுலேயே இருக்குது அப்படின்னு சொன்னாராம் யமதர்மன். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. சிவபூஜை செய்கிறவாளோட சிவபூஜை செய்கிறவாளுக்கு உபகாரம் செய்கிறவாளுக்கு அவ்வளவு புண்ணியம். 2 பேருமே வரும்போது மோட்சத்துக்கு போனதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது. அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு கதை இது. சிவபக்திக்கு அவ்வளவு ஒரு விசேஷங்கள். இப்பேற்பட்ட விசேஷத்தில் என்ன ஒன்றா, ஒரு கும்பாபிஷேகமோ, ஒரு ஆலயங்கள் உற்சவங்களோ, மற்றும் ஆலயத்திலே திருப்பணியோ, இதெல்லாம் நம்ம பணங்காசு கொடுத்து செய்ய முடியலன்னா கூட அந்த திருப்பணியிலே நம்ம உபகாரம் செய்வதும் உடல் பிரயாசைகள் செய்தமானாலே அதுவே அவ்வளவு ஒரு புண்ணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்பேற்பட்ட கதையிலே.
நம்மளுடைய இந்த சிவபூஜையாகப்பட்டது தர்மம் செய்தமானால் தர்மம் தலை காக்கும், நம் வம்சத்தையும் காக்கும், நம் வம்ச விருத்தி அடையும் அப்படிங்கக்கூடியது இந்த கதையின் மூலியமாக தெரிய வர்றது. இதை அனைவரும் பின்பற்றுவோமாக. திருச்சிற்றம்பலம். நமசிவாயம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நமஸ்காரம்.